எஸ்எஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறீங்கன்னா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா அவர்களின் ஆகஸ்ட் 25 பிறந்த நாள் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படணும். அவரே நிறைவேடி சொல்கிறார். அவர் இருக்கிற காலம் வரைக்குமே எம்ஜிஆர் காது கேடா பள்ளிக்கு ஒரு பெரிய நிதியை கொடுப்பார். அது இல்லாமல் அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அன்றைக்கி அன்னதானம் போடுவாங்க. தான் வாழ்க்கையில் எம்ஜிஆர் தான் வரவங்கள சாப்பிட்டீங்களா கேட்பார். அதே பண்புள்ளவர் கேப்டன் விஜயகாந்த். ரெண்டாவது, நடிகர் சங்கத்தில் புரட்சி கலைஞர் ஆக்டிவாக இருக்கிற காலத்திலே எம்ஜிஆர் அந்த காலத்தில் எம்ஜிஆர் இருக்கும்போதே நடிகர் சங்கத்தை சிவாஜி சார் இருந்தால் நிறைய பேர் அதை ஒன்றும் பண்ண முடியல, ஒரு கட்டமைப்பாக இருக்க முடியல. ஆனால் கேப்டன் விஜயகாந்த் ஐயா இருக்கிற காலத்தில் அந்த நடிகர் சங்கத்தில் ஒரு நிதி பெரிய கடை இருந்தது. அதை தூக்கி சுமந்து எல்லாத்தையும் அடைச்சிட்டு அது ஒரு நிதியை வச்சார். ரெண்டாவது, நெய்வேலியில் ஒரு பிரச்சனை, அப்போது காவிரி நீர் பிரச்சனை ஓடிச்சு. சின்ன திரை நடிகரும் பெரிய திரை நடிகர் எல்லாம் 30 பஸ்ஸு. அந்த 30 பஸ்ஸுலேயும் எல்லா பஸ்ஸுலேயும் ஏறி எல்லாருக்கும் சாப்பாடு வந்தால் எல்லாமே கேட்பார். அந்த நல்லவங்களை கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த். அவர் பிறந்த நாள் ஆகஸ்ட் 25. அவர் எப்படி சொல்லுதுன்னா, வறுமைப்பு தினமாக எல்லா ரசிகரும் கொண்டாடுவோம். இது மேலே அவர் மாரி மனிதர் வர முடியுமான்னு தெரியல. அந்த மனசு என்றும் கேப்டன் விஸ்வாசி எஸ்எஸ் யூடியூப் சேனல்லேருந்து வாழ்த்த வயதிலே வணங்குகிறோம்.